Hello everyone. So இப்பவே சொல்லிடுறேன், நம்ம ரொம்ப ஒரு முக்கியமான டாபிக் பேச போறோம். ஸோ பி வெரி கான்ஷியஸ் அண்ட் ஒவ்வொரு பாயிண்ட்டையும் நல்லா லிசன் பண்ணுங்க. டெஃபினெட்லி இது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். அண்ட் ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். யாரெல்லாம் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்களோ, ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம், எய்ம்ஸா இருக்கட்டும், என்ன ஒரு நர்சிங் காம்படிட்டிவ் எக்ஸாமா இருந்தாலும் சரி, ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பா அதை ஷேர் பண்ணுங்க. டெஃபினெட்லி இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. ஸோ வித்தவுட் மச் டிலே வீடியோக்குள்ள போகலாம். நார்செட் 8 இஸ் அஹெட். ஸோ அதுக்கு நம்ம தயாராகணும் இல்லையா? ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்டிப்பா இதை பத்தி நிறைய வீடியோஸ் இருக்கவே இருக்காது, யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. லெட்ஸ் கெட் இன் டு த டாபிக். ஸோ ஃபர்ஸ்ட் திங், இப்போ நார்செட் 8க்கு கொஞ்சம் டேஸ் தான் இருக்கு. ஸோ எல்லாரும் வந்து ப்ரிப்பரேஷன் மோட்ல இருப்போம் இல்லையா? ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே நார்செட் 8 மட்டும் இல்லை, எல்லாத்துக்குமே நார்செட் 9 இன்னொரு 5 monthsல வரும். அண்ட் ஆல் அதர் நர்சிங் காம்படிட்டிவ் எக்ஸாம். ஜஸ்ட் வந்து பேட்டர்ன் வந்து சேஞ்ச் ஆயிருக்கும் இல்லையா? நார்செட்டோட பேட்டர்ன் வேற அண்ட் மற்ற இஎஸ்ஐசி, ஜிப்மர், ஆர்ஆர்பி, ஸோ அதோட பேட்டர்ன்ஸ் வேற. பட் யூ ஹாவ் டு அப்ளை திஸ் concept in all the exams. So be very careful. So first thing, நம்ம ப்ரிப்பரேஷன் மோட்ல இருக்கோம், படிச்சுக்கிட்டே இருப்போம், நிறைய ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம், நிறைய விஷயங்கள் படிச்சிருப்போம். ஆனா எப்பவுமே நமக்குள்ள வந்துட்டு ஏதோ ஒன்று மிஸ் ஆகுதே, ஏதோ நான் வந்து விட்டுட்டேன், நான் வந்து கம்ப்ளீட்லி வந்து ரெடி கிடையாது எக்ஸாம்க்கு, ஒழுங்கா ப்ரிப்பேர் ஆகலையோ, தெரியாத ஒரு கொஸ்டின் வந்துட்டா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு நிறைய தாட்ஸ் இப்போ உங்க மனசுக்குள்ள ஓடிட்டு இருக்கும். ஆனா இப்படி எல்லாம் வந்து உங்களுக்கு தோணும் போது நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, அது உங்களுக்கு மட்டும் கிடையாது. எவ்வளவுதான் ப்ரிப்பேர் பண்ணவங்களா இருந்தாலும் இந்த தாட்ஸ் கண்டிப்பா மனசுக்குள்ள ஓடிட்டு தான் இருக்கும். ஓகே, அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஸோ அதை பத்தி நீங்க பயப்படாதீங்க. அது எல்லாமே வந்துட்டு ஒரு ஆன்சைட்டி, அவ்வளவுதான், மற்றபடி எதுவுமே கிடையாது. நீங்க ரெடியா இல்லை, நீங்க கரெக்டா ப்ரிப்பேர் பண்ணல அப்படிங்கிறது இல்லை அதோட காரணம். ஓகே, ஸோ இந்த மாதிரி தாட்ஸ் வரும்போது, பயம் வரும்போது, ஒன்லி ஒன் திங், அந்த பயத்தை போக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம்னா வேற ஒண்ணுமே கிடையாது, ப்ராக்டிஸ். Practice as much as MCQ you can. எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் MCQs வந்து திரும்ப 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 பார்த்துக்கிட்டே இருக்கீங்களோ அப்போ உங்களோட பயம் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ எக்ஸாம் போகிறது வரையும் ஜஸ்ட் டோன்ட் allow yourself to feel anxious, அவ்வளோதான் சொல்கிறேன். ஸோ அந்த ஆன்சைட்டியை வந்து நீங்கள் இந்த கொஷின்ஸை வச்சு ஃபில் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். ஓகே, ஸோ நீங்கள் கொஷின் பார்க்கறதுனால, அதை படிக்கிறதுனால உங்களுக்கு பயப்படுறதுக்கான டைம் இருக்காது. ஓகே, ஸோ இதை நல்லா மனசில் வச்சுக்கோங்க. எப்பெல்லாம் பயப்படுறீங்களோ அப்பெல்லாம் கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்க, இல்லை எதையாவது ரீகால் பண்ணுங்க. அப்போ உங்களோட பயம் கொஞ்சம் குறையும். அடுத்து ஒரு முக்கியமான கேம் சேஞ்சர் இருக்கு, அதை நம்ம எப்பவுமே அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடுவோம். அதுக்கு பேர் தான் ரிவிஷன். அஃப்கோர்ஸ் நம்ம புது புது விஷயங்களை இனி படிக்கிறத விட்டுட்டு, பிகாஸ் எக்ஸாம் இஸ் அஹெட், ரைட்? ஸோ புதுசாக நீங்கள் படித்ததெல்லாம் போதும், அதை நிறுத்திட்டு இதுவரையும் என்ன படிச்சிங்களோ அதை தயவு செஞ்சு ரிவைஸ் பண்ணுங்க. ஏன்னா எக்ஸாம் ஹாலில் இருக்கும்போது கண்டிப்பாக அதுக்கு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. பிகாஸ் ரொம்ப பேசிக்கான கான்செப்ட்ஸை கூட அந்த டைமில் நம்ம மறந்துடுவோம். எதனால? கரெக்டாக ரிவைஸ் பண்ணாததுனால. அவ்வளோதான். நம்ம எவ்வளோ தடவை ரிப்பீட் பண்ணுறோமோ அப்போதான் அந்த விஷயம் மனசில் நிற்கும். அது எவ்வளோ சின்ன விஷயமா இருந்தாலும் அப்போ நான் ஞாபகம் வச்சுப்பேன், இது எனக்கு தெரியாமல் போயிடுமா அப்படின்னு ஒரு ஓவர் கான்ஃபிடென்ஸில் நம்ம போய் உட்காரோம். பட் அங்கே எக்ஸாமில் கொஷின் பார்க்கும்போது தான் நமக்கு தெரியும், அட்லீஸ்ட் ஒரு வாட்டி அதை திரும்ப பார்த்துருக்கலாம் அப்படின்னு. ஸோ அப்படி நீங்கள் அங்கே நினைக்கக்கூடாதுன்னா ஃபர்ஸ்ட் ரிவைஸ் பண்ணணும். ரிப்பீட் as much as you can. ஓகே, அடுத்த சில விஷயங்கள் நீங்க எக்ஸாம் ஹாலுக்கு என்டர் ஆனதுக்கு அப்புறமா செய்ய வேண்டிய விஷயங்கள். கொஷனை படிச்சதுக்கு அப்புறமா
தயவு செஞ்சு எந்த கொஷின்லையும் ரிஸ்க் எடுக்காதீங்க. பிகாஸ் திஸ் இஸ் அ குவாலிஃபைங் ரவுண்ட், ரைட்? ஸோ ப்ரிலிம்ஸ் குவாலிஃபைங் ரவுண்ட், அதில் ரிஸ்கே எடுக்கக்கூடாது. ஓகே, 1/3 நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது. அதாவது நீங்கள் 3 கொஷின் தப்பாக எழுதுனீங்கன்னா 1 மார்க் போயிடும். ஸோ ரிஸ்க் எடுக்காதீங்க. தேட் வில் கில் யுவர் பாயிண்ட்ஸ். நெகட்டிவ் மார்க்ஸ் அதிகம் ஆச்சுன்னா நீங்கள் கரெக்டாக எவ்வளோ எழுதியும் அது வேஸ்ட்டு தான். அந்த கொஷின் உங்களுக்கு தெரியாதுன்னா தெரியாது, அவ்வளோதான். அதை விட்டுட்டு மூவ் ஆன், அடுத்த கொஷின் பாருங்க. ஓகே, ஸோ இதை பற்றி நெகட்டிவ் மார்க்ஸை எப்படி அவாய்ட் பண்ணுறதுங்கிறத பற்றி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ப்ளீஸ் டூ வாட்ச் இட். கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். கண்டிப்பாக ஒரு வாட்டி பாருங்கள். நெக்ஸ்ட் திங், ஸ்டே காம். ஒரு கொஷின் தெரியாமல் நீங்கள் அடுத்து மூவ் ஆன் ஆகும்போது உங்களோட பதட்டம், பயம் அதிகரிக்கும். பிகாஸ் ஐயோ தெரியலையே, இனி அடுத்த கொஷினும் தெரியாதோன்னு சொல்லியே தப்பாகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ பேனிக் ஆகாதீங்க, ஸ்டே காம். உங்களுக்கு நீங்க படிச்ச விஷயங்கள் கண்டிப்பா ஞாபகம் இருக்கும். இவ்வளோ நாள் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க, இவ்வளோ கொஷின் பேப்பர்ஸ் சால்வ் பண்ணியிருக்கீங்க, ஏன் உங்களால முடியாது? பி வெரி கான்ஃபிடென்ட். நான் கண்டிப்பா அட்டென்ட் பண்ணுவேன், என்னால முடியும். அந்த கான்ஃபிடென்ஸ் கண்டிப்பா வேணும். ஓகே, பட் ஓவர் கான்ஃபிடென்ஸ் இருக்கக்கூடாது. எல்லா கொஷினையும் நான் அட்டன் பண்ணணுங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்கக்கூடாது. உங்களுக்கு தெரியலன்னா விட்டுட்டு அடுத்த கொஷின் போகும், அதில் எந்த தப்புமே இல்லை. ஓகே, அடுத்த முக்கியமான விஷயம், ஒரு கொஷனை நீங்கள் ரீட் பண்ணுறீங்கன்னா அட்லீஸ்ட் 2 times அந்த கொஷின் ரீட் பண்ணுங்க. ஏன்னா ஒரு வாட்டி அவசரமாக ரீட் பண்ணிட்டு அதை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ ஒரு கொஷனை பொறுமையாக 2 தடவை ரீட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ஆப்ஷன்ஸ் பாருங்க. இன்கேஸ் ஆப்ஷன்ஸை உங்களால் ஐடென்டிஃபை பண்ண ஆன்சர் உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சதுன்னா ஓகே, தட்ஸ் கிரேட், நீங்கள் நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். பட் இன்கேஸ் ஐடென்டிஃபை பண்ண முடியலன்னா உடனே எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணுங்க. இஃப் யூ கேன் எலிமினேட் 2 ஆப்ஷன்ஸ், ஓகே, 2 ஆப்ஷனை எலிமினேட் பண்ணி 2 ஆப்ஷன் உங்களுக்கு டவுட்ஃபுல்லாக இருக்குன்னா மேபி யூ கேன் டேக் த ரிஸ்க். ஓகே, ஆனால் குவாலிஃபைங் ரவுண்டில் ரிஸ்க் எடுக்காமல் இருக்கிறது தான் நல்லது. மேக்ஸிமம் ஒரு 6 to 7 கொஷின்ஸ்க்கு நீங்கள் ரிஸ்க் எடுக்கலாம். ஓகே, ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ 3 ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு டவுட்டாக இருக்குது, இல்லை இந்த கொஷினே நான் பார்த்த மாதிரி இல்லை, இது பற்றின ஐடியாவே எனக்கு இல்லை அப்படின்னா ப்ளீஸ் லீவ் இட். ஓகே, ஸோ இது எல்லாத்தையுமே பற்றி டீட்டெயில்டாக நெகட்டிவ் மார்க்கிங்ஸை எப்படி ரெடியூஸ் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக அதை பாருங்கள். மெயினாக நான் சொல்லணும்னு நினைக்கிற ஒரே விஷயம், நோ கெஸ் ஒர்க். கெஸ் ஒர்க்ஸ் இருக்கவே கூடாது. குவாலிஃபைங் ரவுண்ட், பி வெரி கேர்ஃபுல். நெகட்டிவ் மார்க்கிங்கில் கண்டிப்பாக மார்க் போகும். ஸோ கண்டிப்பாக அதில் மட்டும் கை வச்சிடாதீங்க. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இது நார்செட் 8க்கு மட்டும் கிடையாது, எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் அப்ளிகபிள் ஆகும். ஓகே, இது வெறும் ரொம்ப பேசிக்கான விஷயங்கள் தான். பட் இதை நம்ம ஈஸியாக மறந்துடுவோம், இல்லாட்டி இக்னோர் பண்ணிடுவோம். ஓகே, அண்ட் இதை பற்றி யாரும் அவ்வளோ பேச மாட்டாங்க நம்மக்கிட்ட. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்க, கண்டிப்பாக நல்லா தான் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கிறத ஃபர்ஸ்ட்டு நீங்கள் நம்புங்க. பிலீவ் இன் யோர் செல்ஃப், அது ரொம்ப முக்கியம். பிலீவ் யோர் கெப்பாசிட்டி, உங்களால் முடியுங்கிறத நம்புங்க. நிறைய படிச்சிருக்கோம், பட் ரிவைஸ் பண்ணாமல் விடக்கூடாது. பேசிக் கான்செப்ட்ஸ் எல்லாமே ரிவைஸ் பண்ணுங்கள், அதுவும் இம்பார்ட்டண்ட். ஓகே, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான பாயிண்ட்ஸ் தான் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன்னு எனக்கு தெரியும். இது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டுங்கிறது நீங்கள் எக்ஸாம் ஃபேஸ் பண்ணும்போது கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் ஃபார் மோர் நர்சிங் அப்டேட்ஸ். அண்ட் இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ், அவங்களும் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க. லெட் இட் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் தேம் ஆல்சோ. ஓகே, ஸோ பை, ஆல் தி வெரி பெஸ்ட்.